Bharat Institute of Higher Education and Research. விஜய் வருகை வந்து ஒருபோதும் வந்து நாம் பாதிப்பில்லை, பாதிக்கவே பாதிக்காது. அதில் ஒன்றும் சொல்ல, ஒருவேளை பாதிக்குமானா ரொம்ப லீஸ்ட்டாக நாம் தமிழர் தான் பாதிக்கும். அதை விட கடுமையாக யார் யாரை பாதிக்கணும்? திமுகவை நேரடியாக பாதிக்கும், அதிமுகவை நேரடியாக, பாஜகவை கடுமையாக பாதிக்கும். கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டவர்கள் மட்டும்தான் நாம் தமிழில் இருப்பாங்க. அதனால அது வந்து விஜய் அரசியலுக்கு வந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமானா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது. விஜய் ரசிகர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு தமிழ் தேசியத்தை நோக்கி வருவதற்கு தான் வாய்ப்புகள் கூட. அதிமுகவை விட, பாஜகவை விட, திமுகவை விட அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது ஒருவேளை அப்படி அது சரியாக இயங்காமல் போனால் அந்த பிள்ளைகள் நாம் தமிழரை நோக்கி பாய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வெற்றி குமரன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுலேருந்து போவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அவருடைய விருப்பம். அப்படி போக வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஏன் கருதுகிறார்னா, அவர் ஒரு கட்சி கட்ட விரும்புகிறார், அந்த கட்சிக்கு ஆள் தேட விரும்புகிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கு. விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு, இப்போ வந்துட்டாரு. வருவதற்கு முன்பே வந்து அவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து கூட்டணி நிற்போம், கூட்டணியே நிற்க மாட்டோம்னு சொன்ன ஒரு கட்சி, நான் தம்பியை வந்தால் ஏற்றுப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்தார். அதுக்கப்புறம் இல்லை தனித்தே போட்டின்றதையும் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சீமான் அவர்கள் சொல்லிவிட்டார். இப்போது அது இல்லை வந்து என்னுடைய கேள்வி, விஜய் அரசியலுக்கு வருவதால் அதிக பாதிப்பு வந்து சீமான் அவர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து எழுந்திருக்கு. இதை ஏற்றுக்கிறீங்களா? நான் அந்த முதல் கேள்வியிலேருந்தே பதில் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் சீமான் வந்து சொன்னார், தம்பி வந்து வந்தால் நான் சேருவேன்னு சொன்னார், கூப்பிட்டா சேருவேன்னாரு. நீங்கள் இதை பல பேர் இதை கொச்சையாக கூட பேசுகிறாங்க, சீமான் தான் விருப்பப்படுறாரு, ஆனால் வந்து விஜய் அதை பற்றி எந்த கருத்துமே தெரிவிக்கல, அவர் மறைமுக கண்டு கொள்ளவே இல்லைன்னு உதாசீனப்படுத்துறாரு, இவர் தான் கெஞ்சிறான்ற தொனியில் கூட பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். எப்பயாவது அண்ணன் சீமான் அவர்கள் தானா முன் வந்து நான் விஜய் கொண்டு கூட்டணி சேருவேன்னு சொன்னாங்களா? மாறா இங்கே நிருபர்கள், செய்தியாளர்கள் மைக்க போட்டு நீங்கள் தம்பி விஜய் அவர்கள் வந்தால் நீங்கள் சேருவீங்களா அப்படின்னு கேட்டாங்களான்னு பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் விஜய் அவர்களோடு சேருவீர்களா என்று கேள்வி எழுப்பிய பொழுது அதை முடிவு செய்ய வேண்டியது அவர் தான், நான் சொல்லக்கூடாது. அதில் எனக்கு என்ன, நான் இப்படி கேட்குறேன் பாருங்க, நான் ஒரு குறிப்பிட்ட நபரை என்னோடு சேர்த்துக்கொள்வேனா மாட்டானா என்ன கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும். அவர் என்னோடு சேருவாரா மாட்டாரான்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்போ அந்த கேள்வியே வந்து முற்றிலும் முரணானது. கேட்குற கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்கிறார். அவங்க என்ன கேட்குறாங்க, விஜய் வந்தால் நீங்கள் சேருவீங்களா? விஜய் சேருவாரா இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டோம் சொன்னால் அதற்கு பிறகு நம்ம அதை பேசலான்ற தொனியில் தான் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் மாறா என்ன பேசுகிறாங்க, தொடர்ச்சியாக வந்து சீமான் அவர்கள் கேட்பது போலவும் விஜய் அவர்கள் வந்து ஒரு மௌனமாக பாராமுகமாக இருப்பது போலவும் அருவருக்கத்தக்க வகையில் செய்திகள் பரப்புகிறாங்க. அதில் என்ன நான் ஒரு புரிந்து கொள்கிறேன்னா, ஒரு டேக்அவே இருக்குது, அதில் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி என்னன்னா, இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமை இல்லை, விஜய் அவர்களை நம்பி தான் அரசியல் செய்யணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு தோரணையை ஏற்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக இது போல பரப்பப்படுது. எந்த இடத்துலையாவது அண்ணன் சீமான் அவர்கள் தானா முன் வந்து சொன்னாரான்னு பாருங்க. எல்லா நேரங்களும் செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் அளிக்கிற பதில். விஎன்எஸ் அவர்கள் வந்து சொல்றாரு, சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண தேவை கிடையாது, நான் தமிழ் தேசிய இதுதான் தத்துவத்தை தான் வந்து கொண்டு செல்லணும், ஆனால் விஜய் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு வந்து விஎன்எஸ் அவர்களே சொல்றாரு. இதெல்லாம் ஏற்புடையதான் இல்லை, அது அவருடைய கருத்து. இதை பிராண்ட் பண்றது, ப்ரமோஷன் பண்றது அப்படி சொல்ல முடியாது. நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிறைய காணொலிகள் வெளியிடுறார். அவர் வந்து நீங்கள் வெறுமனே கட்சிக்காரராக மட்டும் பார்க்காம ஒரு ஊடகவியலாளராக பார்க்கணும். ஒரு ஊடகவியலாளராக பார்க்கும்போது எந்த பொருள் விற்கிறதோ அந்த பொருளை அதிகமாக விற்கலாம். அதில் ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அவ்வளோதான். அப்போ விஜய் என்கிற ஒரு பலரறிந்த முகத்தின் மேலே ஒரு செய்தியை எடுத்து செல்லும்பொழுது நிறைய பார்வையை பெறுகிறது. காசுக்காக பண்ணுறாரு நிறைய பார்வை பெறுகிற பொழுது அது ஒரு வருமானத்தை உண்டு பண்ணுகிறது. அது ஒரு ஊடகவியலாளராக, ஒரு
கருத்தாளரா அதற்கு உரிமை உண்டு. நான் சொல்றேங்க, இப்போ தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல, அதே தம்பி சாட்டை துறைமுருகன் தமிழ் தேசியம் பேசும்போது நிறைய பார்வைகள் பெறுது. அப்படி பெறும்பொழுது அதையும் பேசுறாரு. இது காசுக்காக பண்றாருன்னா பேசு பொருள்ல தனக்கு என்ன உடன்பாடு, அந்த சொல்லுகிற கருத்துல தனக்கு என்ன, எல்லா ஃபார் தட் மேட்டர் எல்லா சேனல்களுக்குமே எல்லா ஊடகங்களுக்குமே ஒரு தனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தோடு சேர்த்து எதை சொன்னா எப்படி சொன்னா நிறைய பார்வைகளை பெறும், அது விற்பனை உண்டு பண்ணும், வியூஸை பார்வைகள் அதிகமாக்கும், அதன் மூலமா வருமானம் வரும்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் முழுவதுமே ஒரு காணொளி தயாரிக்க ஒரு நாள் முழுவதும் செயல்பட வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 காணொளிகள்னா அதுக்கான தயாரிப்புகள் இருக்குது, அதுக்கான தொகுப்பு எடிட்டிங் இருக்குது, அப்புறம் பப்ளிஷிங் இருக்குது, அப்புறம் ரிவ்யூஸ் பார்க்குறது, கமெண்ட் என்ன வருது பார்க்குறது. இப்போ இந்த வேலைகளை செய்வதற்கு பெரிய ஆற்றலும் நேரங்களும் செலவிட வேண்டியது இருக்குது. அப்படி செலவிடும்பொழுது தினமும் வெறுமனே கோட்பாட்டை பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது அது உங்களுக்கு முடியாது. அப்போ சேனலை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி வருமானத்தை உண்டு பண்ணுவது சேர்த்தே செய்யணும். மாறாயில் என்ன ஒரு முரண், மற்றவங்களுக்கும் வெறுமனே வியாபாரமாக செயல்படாமல் ஒரு கோட்பாட்டோடவே செயல்படுகிற ஊடகங்கள் எப்பயுமே வெற்றிகரமாக இருக்காது. திமுக காலத்தில் இருந்த பத்திரிகைகளில் தொடங்கி நான் சொல்லுவேன், ஒரு காலம் இப்பயும் கூட பாஜகவின் ஆதரவு நிலைப்பாடை மட்டுமே நம்பி இயங்குகிற ஊடகங்கள் இருக்கு. அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள். அதே போல தான் திமுகவிற்கும், அதே போல தான் அதிமுகவிற்கும். இதோட வேகங்கள், வீச்சு வித்தியாசம் இருக்கலாம், அதனால பார்வைகள் கூட குறைய இருக்கலாம். பாஜக போடுகிற ஒரு காணொலி 1,00,000 பார்வையும், நாம் தமிழர் போடுகிற காணொலி வெறும் 10,000 பார்வைகளும், வேறு ஒரு நேர்வில் நாம் தமிழர் போடுகிற காணொலி 1,00,000 பார்வைகளையும், பாஜக போடுகிற காணொலி 1000 பார்வையும் கூட பெறும். அது என்னன்னா வெறுமனே கோட்பாடு தண்டில் செய்தி சொல்லப்படுகிற விதம், அதற்கு இடப்படுகிற தலைப்பு எல்லாத்தையும் பொறுத்து தான். அப்போ இதற்குள்ள கொள்கையும் பேசிக்கலாம், கொள்கை பேசிய பணமும் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு துறை எதுனா ஊடகம். இப்போ உங்களுக்கு இதை தாண்டி வேறு தொழில் செய்ய முடியாதா? செய்ய முடியும். உங்களால் இதை விட ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து இதை விட அதிக சம்பளம் கூட உங்களால் பெற முடியும். ஆனால் நீங்கள் ஏன், நான் சொல்கிறேன், ஊடகத்துக்கு ஒரு தம்பியுமே நான் அதை பார்க்குறேன், ஏன் நீங்கள் இதில் சேர்ந்துருக்கீங்கன்னு நாங்கள் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது, எல்லோருக்கும் ஒரு பொது கருத்தை பேச வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கலை மூலமாக அல்லது ஊடகம் மூலமாக சொல்லிக்கொள்கிற, நிலைநிறுத்திக் கொள்கிற, அல்லது தன்னுடைய புத்தி சாதுரியத்தை, அறிவுத்திறனை வெளிக்காட்டுகிற ஒரு வாய்ப்பா ஊடகத்தை பார்க்குறாங்க. அப்போது ஊடகத்துக்கு மட்டும்தான் மக்களுக்கு நன்மையும் செய்து செய்தியும் செய்து பணமும் சம்பாதிக்கிற ஒரு வேலை செய்ய முடியும். அந்த விதத்தில் தம்பி சாட்டை துறைமுருகன் சில காணொலிகளை வெளியிடுகிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அதனால தான் இது மட்டும் பேசலை, அவர் ஐயா விஜயகாந்த் இருந்தபோது அவரை பற்றிய உயர்வுகளை பற்றியும் பேசினார், வேறு நேர்வுகள் அதை பற்றி எதிர்கருத்துக்களையும் கூட அவர் பேசியிருக்கிறார். அப்போ என்ன பார்க்கணும்னா ஒரு ஒளி பதிவும் அப்படிதான் பார்க்கணும். ஐயா வியனரசோட பார்வையை நான் எப்படி பார்க்கணும்னா, அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு தேக்கம் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம முயற்சி பண்ணி தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியல, ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் அது துறைமுறைன்னு சேர்த்து உள்ளடக்கும். அவரோட லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்குற காணொலிகளையும் சேர்த்து தான் நான் அடக்கும்னு பார்க்குறேன். நான் அப்படி பல தூரம் கடந்து வீச்சு அடைந்து பல மக்களை அடைந்து விட்டது. இந்த நேரத்தில் விஜய் பற்றி பேசுவதனால அது மடைமாறி விடுமோ, அதில் தமிழ் தேசியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாதது போல ஒரு சூழல் பார்வை ஏற்பட்டு விடுமோ, அதனால சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசுவது தேவையற்றதோ என்ற ஒரு ஐயப்பாடு அவருக்கு எழுகிறது. நான் அதை ஒரு நியாயமான பார்வையாக பார்க்குறேன். அது ஆகிவிடுமான்னா அது ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி ஆகிவிடுமோன்ற ஐயப்பாடு ஐயா வியனரசு அவர்களுக்கு இருக்குது. அது ஐயா வியனரசு அவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த தமிழ் தேசிய பார்வையாளர்களுக்கும் அப்படி ஒரு பார்வை இருப்பது மிக நியாயமானது. ஆனால் நம்ம அங்கேயே தேங்கி நின்றுடுறோமா, அதுவே ஒரு வேலையாக இருக்கா, இல்லை அதுவே முழு நேரமாக அவரை செய்கிறார்ன்ற பல விஷயங்கள் அதில் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது. இப்போ அந்த பார்வையில் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டோமா இல்லை கைவிட்டு விட்டாரா அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஐயா விஜய் அவர்கள் வந்தால் நாம் தமிழருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துமா? நான் புரிந்தவரை சொல்கிறேன், எங்கள் கட்சி மேடைக்கு வருகிற தம்பிகள், எங்களுக்கு வாக்களிக்கிற தம்பிகள் யாருமே தமிழ் தேசியத்தின் ஆர்வத்தால் வாக்களிக்கிறாங்க. தமிழ் தேசியத்தின் ஆர்வத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு விஜய் படங்கள் பிடிக்குமா, விஜயை ரசிப்பார்களா என்றால் ரசிப்பார்கள். இந்த கேள்வியை முன்வைத்தது உங்களை போலவே தமிழ் தேசியத்தால் ஊறி போயிட்டு பதவியில் இருந்த கட்சியில் இருந்த பணியாற்றிய வெற்றிக்குமார் அவர்கள் இந்த கேள்வியை சொல்றாரு. சீமான் அவர்கள் பக்கம் இருக்கிறவர்கள் விஜயோடைய ரசிகர்கள், அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறார். நான் இதை சொல்லிட்டு அதை தொடர்றேன். சீமான் அண்ணன் பின்னாடி இருக்கிற தம்பிகளுக்கு விஜய் படங்களை ரசிக்கிற பண்பு உண்டு. நான் கூட விஜய் படம் நல்ல படம் வந்தால் ரசிப்பேன். ஆனால் கோட்பாட்டு அளவில் நான் அவரை ரசிப்பதற்கு காரணம்
அவர் பெரிய மாவீரர், அவர் செயல் திட்டத்தை செய்யும்போது மக்கள் நலனை நோக்கி நகரும்போது செய்து விடுவார் என்பது இல்லை. ஒரு கலைப்படைப்பை நேர்த்தியாக கொடுக்கிறார், ரசிக்கும் விதத்தில் கொடுக்கிறார், பார்க்க விதத்தில் கொடுக்கிறாரு, என்டர்டெய்னிங், அவர் பொழுதுபோக்கா கமர்ஷியல் ஹீரோ அப்படியா கொடுக்கிறாரு. அதான் அந்த அளவில் நான் ரசிக்கிறேன். இன்றாலும் எம்ஜிஆர் படங்களை நாம் ரசிக்கிறோம், இன்றாலும் சிவாஜி படங்களை நம்ம ரசிக்கிறோம், ஜெயலலிதா படங்களை கூட ரசிக்கிறோம். நான் அந்த படத்தை வச்சு பார்க்கறதுனால நான் அதிமுக காரன் ஆகி விடுவேனா, இல்லை அதிமுகவுக்கு என்றைக்குன்னா நான் ஓட்டு போட்டு விடுவேனா, இல்லை எம்ஜிஆர் படங்களை இன்னைக்கும் திருடாதே பாப்பா திருடாதே குறிப்பிடாமல் நீங்கள் அந்த அந்த காலகட்டத்தை தாண்ட முடியாது. அதனால் நான் அதிமுக ரசிக்கிறேன், இல்லை அதிமுக விரும்பி அதிமுக ஓட்டு போட்டு விடுவேனான்ற பொருள் ஏற்படுமானா ஆகாது. அதில் உள்ள கருத்தை அந்த கலை வடிவத்தை நம்ம ரசிக்கிறோம். அப்படி ரசிக்கிற தம்பிகள் இங்கே உண்டு, நிறைய பேர் உண்டு. அதனால் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டவர்கள் மட்டும்தான் நாம் தமிழில் இருப்பாங்க. அதனால் அது விஜய் அரசியலுக்கு வந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமானா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். மாறா விஜய் செயல்படுகிற விதம் சரியா அமையலை. எதிர்காலத்தில் நான் அமையலைன்னு சொல்லலை, ஒருவேளை அவருடைய செயல்பாடு சரியா அமையலை அல்லது மக்கள் சார்ந்து ஒரு இயங்கவில்லை என்று ஒரு கருத்து ஏற்படுது. இயங்கவில்லை என்ற பார்வை கூட போல. ஏன்னா இப்போ நம்ம அப்படி பேசணும்னா அது அநேர்மையானதாக இருக்கும், அது முறையற்றதாக இருக்கும். நான் இன்னுமே ஒரு தொடங்கலை. ஆமாம், ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறேன். அப்படி இருப்பேனால் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு தமிழ் தேசியத்தை நோக்கி வருவதற்கு தான் வாய்ப்புகள் கூட. அதிமுகவை விட, பாஜகவை விட, திமுகவை விட விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் இயல்பாகவே அது உள்ள சொல்லப்படுகிற சங்கதிகள், ஒரு வீரியமான பேச்சு முறைகள், கருத்து சொல்லும் முறைகள் எல்லாம் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது ஒருவேளை அப்படி அது சரியாக இயங்காமல் போனால் அந்த பிள்ளைகள் நாம் தமிழரை நோக்கி பாய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹைப்போதெட்டிக்கலா ஒருவேளை அது சக்சஸ்ஃபுல்லாக வறுமையானால் அது தமிழ் தேசியம் ஒரு பக்கம் வளரும், தமிழ் தேசியத்தை ஒட்டிய கோட்பாடுகள் அது போல பேரலாக இருக்கிறவங்க, தமிழ் தேசியத்திலான முழுக்க இணைத்து கொள்ள முடியாதவர்கள், ஏதோ ஒரு புள்ளியில் வேறுபடுறவங்க, நாம் தமிழ் வேறுபடுறவங்களுக்கு போவதற்கு இடமா அது திமுகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, பாஜகவிலிருந்து போவதற்கு இடமில்லாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக தமிழ் தேசியம் ஒரு வாய்ப்பு அமையும் போது விஜய் கட்சியும் ஒரு வாய்ப்பு அமையும், நான் தமிழக வெற்றி கழகம் ஒரு வாய்ப்பு அமையும். அந்த விதத்தில் போவாங்க. நீங்கள் அறிவியல் பூர்வமாக, அரசியல் அறிவியலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கான வாக்காளர்கள் வானத்திலிருந்து குதித்து வர முடியாது. அமெரிக்கா, கனடா, ரஷ்யாவிலிருந்து வரப்போவதில்லை. இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் பிரிக்க போறாங்க. அது யாருடைய ஓட்டு? அது பொதுவாக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்சி நிலைப்பாடு சரியா இல்லையோ, சரியா இயங்கலையோ அந்த கட்சியில் இருப்பவர்கள் நமக்கு இந்த கட்சி வேண்டாம், ரெண்டு விதமாக அதில் இயங்குவாங்க. ஒன்று, பொருளாதார நலன் சார்ந்து இயங்குறவங்க, இந்த கட்சியில் நமக்கு இருந்தால் ஒரு பதவி கிடைக்காது, பொருளாதார முன்னேற்றம் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்காது, இல்லை ஒரு லாபம் கிடைக்காது, ஒரு பார் எடுக்க முடியாது, அப்படின்னா நமக்கு இந்த கட்சியில் இருக்கிறதுனால நமக்கு பண வறுமடி வராதுன்றவங்க அந்த கட்சியை விட்டு இதுக்கு வருமானமே வராது இந்த கட்சியில் இருக்கிறத விட விஜய் கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டாவது இருக்கலாம் நினைக்கலாம். சரியா? அப்படி நினைப்பவர்கள் பணத்துக்காக இடம் மாறுவர்களாக இருப்பாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சியில் பணத்திற்காக இடம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு என்று, பிள்ளைகளுக்கு என்று பணமாக எதுவும் கொடுப்பதற்கே வாய்ப்பில்லை. நாங்கள் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் அமரவில்லை. மக்கள் பணத்தை கட்சி தொண்டர்கள் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கிற கோட்பாடாய் நாம் தமிழர் வைத்தில்லை. அப்போ அந்த விதத்தில் பொருளாதாரம் சார்ந்து யாரும் நாம் தமிழரை விட்டு வெளியே போவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ கொள்கை அடிப்படையில் போவார்களா அப்படின்னு கேட்டால், கொள்கை அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை விட ஏதாவது ஒரு கட்சி இந்த நிலத்தில் ஆகச்சிறந்த கோட்பாடுகளை வைத்து விடுமையானால் அப்படி போவார்கள், போகட்டும். சரியா? ஆனால் கோட்பாடு தான் சிறந்ததே தவிர கட்சியோ மற்ற எந்த விஷயங்களோ நபர்களோ சிறந்தவர்கள் இல்லை எப்பொழுதுமே. இல்லை, நம்ம வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா கருணாநிதி பேசாத திராவிடத்தையே எம்ஜிஆர் பேசினார். அப்போது எம்ஜிஆருக்கு ஒரு மார்க்கெட் இருந்ததுல, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார்ல, அதே மாதிரி விஜயும் ஆட்சி பிடிப்பார். அவர்களான ஒரு ரசிகர் கூட்டம். நீங்க அதாவது அறிவியல் பூர்வமாக நீங்கள் அதை பார்த்தீர்களானால் எம்ஜிஆரோடு நீங்கள் விஜய் அவர்களை இணையா பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து அவர் எம்ஜிஆர் 1930களிலிருந்து அரசியல் இருக்கிறவர். அவர் அதுக்கு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து அப்புறம் திகாக்கு மாறி, அப்புறம் திமுகவுக்கு மாறி, அவருடைய எம்எல்சியா இருந்து அவர் முதல் ஆதரவு, காமராஜ் ஆதரவு, இது மாதிரி மாறி மாறி நெடும் பயணம் இருந்தது. அவர் மிகப்பெரிய வள்ளலா இருந்தாருன்னா இருந்தார். ஜனரஞ்சக ஒரு ஹீரோவா இருந்தார், நாயகனா இருந்தார். அவர்
குடிக்காததை பற்றி பேசினார், திருடாததை பற்றி பேசினார், பெரியவர்களை எதிர்த்து பேசாததை பற்றி பேசினார், பெண்களை மதிக்கிறதை பற்றி பேசினார், தாயை வந்து வணங்குவதை பற்றி பேசினார். அப்படிலாம் பேசி தான் மக்களோட மிக நெருக்கமாக அவர் இருந்தார். அவருக்கு வெறுமனே கலைப்பயணம் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அரசியல் பயணம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியல் பயணத்தை தொடங்குறார். கலைப்பயணம் இருந்ததுன்னா கலைப்பயணம் இருந்தது, ஆனால் நாட் ஆஸ் அ பிலாந்தரபிஸ்ட், ஒரு பெரிய வள்ளலா இல்லை, ஒரு மனம் கவர் ஹீரோவா இல்லை. அதனால நீங்களும் வந்து அவரோட ஒப்பிடாதீர்கள். அது வேறு, அது காலகட்டம் வேறு, காட்சி வேறு, அது எல்லா சூழ்நிலை. அதை வச்சு அப்போ விஜய் அவர்களை நம்ம பார்க்கணும்னா நீங்க சொன்னீங்க திமுக ஒப்பிடுங்க. திமுக பேசாத கோட்பாட்டே அண்ணா எம்ஜிஆர் பேசினார்னா திமுக பேசியது எம்ஜிஆர் செய்தார். நீங்கள் அதே தான் பார்க்கணும். திமுக பேசியது சர்க்காரியா உள்ள சிக்கியது, கருணாநிதி அவர்கள் சிக்கினார். ஆனால் அதிமுக பேர் அப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த காலகட்டங்களிலேயே பேசப்படலை. கோட்பாடு ரீதியாக இப்போ வந்து அரசு கல்வியை வந்து தனியார் மயமாக்குறது, கல்லூரியை தனியார் மயமாக்குறது, மருத்துவத்தை தனியார் மயமாக்குறதுலாம் அதிமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குது, நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் ஊழல் இல்லை, அது பெரும்பாலும் கோட்பாட்டு அளவில் பாலிசி டெசிஷனில் ஏற்படுற தப்பு இன்னைக்கு அரசு கிட்ட வந்திருக்காதுனால அதையே பாசிட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்க. அந்த வழியை திறந்து வைத்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கல்லூரிகள் இருக்கிறதுன்றதும் பேசுற இன்னொரு பார்வையும் அதுல இருக்கு. அப்ப நீங்க கோட்பாட்டு அளவில் பார்க்கும்போது நீங்க கருணாநிதி சிறந்தவரா எம்ஜிஆர் சிறந்தவரா என்றா, கருணாநிதி வெறுமனே வாய்ஜாலங்களை காட்டினார், எம்ஜிஆர் எது முடிந்ததோ வாய்ஜாலங்கள் காட்டல. அந்த அளவுக்கு வீரியமா பேசணும்னா கூட எதை பேசினாரோ அதை செய்ய முடிந்தது செய்தார். அதனால தான் மக்கள் வந்து வெறுமனே கவர்ச்சிக்காக ஓட்டு போடாம கோட்பாடோடு சேர்ந்து இயங்கிய எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவர் தன்னுடைய தலைவனா தெரிவித்துக் கொண்டது அண்ணாதுரை தான் இல்லைங்களா? அதனால அவர் கோட்பாட்டு அளவில் பெரிய மாற்றம் இல்லை. அதனால அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த 10 ஆண்டு காலம் கலைஞர்களால் தலையே எடுக்க முடியாமல் போனது. அவரை மலையாளி என்று சொல்லி பார்த்தார். நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாதப்ப எங்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போங்க, வந்தோன்னு நான் உங்ககிட்ட ஒப்படைப்பேன், எப்படிலாம் மன்றாட முடியுமோ, கெஞ்சி கூத்தாட முடியுமோ அப்படிலாம் கருணாநிதி அவர்கள் 87 அந்த நெருக்கமான காலகட்டங்கள், எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்கள் இதையெல்லாம் பேசினார் அவர். அப்போ அப்படி இருந்தும் மக்கள் வந்து எம்ஜிஆரை கைவிடவில்லை. அது வந்து அவருடைய அரசியல் பயணத்திற்கும் சேர்த்து மக்கள் கொடுத்த மதிப்பீடு. நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் கோட்பாட்டு அளவில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கல்ல, ஒப்பீட்டு அளவில் அவர் கோட்பாட்டு அளவில் எம்ஜிஆர் இருந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பொழுது விஜய் அவர்கள் கோட்பாட்டு அளவில் இருக்காரா இல்லையான்னு நம்ம பேச முடியாது. புள்ள பிறக்கலை, அப்போ தான் அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை நம்ம பேச முடியும். அதனால் அதை பேச முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு அங்கே தான் அந்த பிள்ளை தான் நம்ம தொடங்குறோம். இந்த வார்த்தை ஏன் வெளியே போகணும்? பொருளாதார ஆதாயம் இருக்குதா? மற்ற கட்சியில் பொருளாதார ஆதாயம் இல்லாதவர்கள் விஜய் கட்சியை நோக்கி நகருவார்கள். கோட்பாட்டு அளவில் இதை விட ஆகச்சிறந்த ஒரு கோட்பாடு இருக்கு, அதை வந்து விஜய் அவர்கள் முன்வைக்கிறார்னா நகருவார்கள். அப்படி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நான் இது நீண்ட நெருடும் பயணம் நாம் தமிழ் கட்சியில் பயணப்பட்ட பிறகு எல்லா இடங்களிலும் நான் பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், உறுதியாக இதை விட ஒரு சிறந்த கோட்பாடை, இந்த பூமிக்கு பொருத்தமான கோட்பாடை யாருமே வைக்க முடியும். ஏன்னா உச்சபட்சம் என்ன இருக்கோ அந்த கோட்பாட்டை வைத்துட்டாங்க, அந்த கோட்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. நான் இன்னும் உச்சபட்ச கோட்பாடு எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அது வந்து விஜயும் சொல்லிவிட்டார். அதாவது விஜயும் சொல்லிவிட்டாருமா 2ஆம் நிலை பெறுகிறார். இப்போ நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க, திமுகவும் கடவுளை பற்றி பேசுகிறது என்றால் பாஜக பேசினால் நம்புவீர்களா, திமுக பேசினால் நம்புவீர்களா? பாஜக பேசினால் தான் நம்புவோம். ஏன்னா அவங்க அதே தானே தொழிலாக வச்சிருக்கிறாங்க. கோட்பாட்டு அளவு, சித்தாந்த அளவில் அதுதான் சாதியம், பார்ப்பனிய மேம்பாடு, பார்ப்பனிய உயர்வு, சாதி மேம்பாடு, பெண்களின் உரிமை மறுப்பு, கலாச்சார வளையத்துக்குள்ள கட்டி வைக்கிறது, இதெல்லாம் தானே பாஜகவோட கோட்பாடு. அப்போ கடவுளை அவர்கள் தானே ஒரு முருகரை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஜெகநாதர் முதல் கொண்டு பூரி ஜெகநாதத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ யாரை வந்து விரும்புவாங்க? அப்போ கோட்பாட்டு அளவில், ஒப்பீட்டு அளவில் நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி ஆகச்சிறந்த கோட்பாட்டை முன்வைத்து விட்டது. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், எந்த கட்சியிலும் இல்லாத அற்புதம் நாம் தமிழர் கட்சியில் என்னன்னா, கடைமட்ட தோண்டன் இல்லை, அவன் தான் இந்த கோட்பாட்டை, தம்பி இருக்கான்ல, அந்த தம்பிகள் தான் மிக கடுமையாக இந்த தமிழ் தேசிய கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவங்களே. எனக்கு தெரியும், இப்போ நாங்கள் கூட ஒரு பேப்பரை எங்கன்னா ஒரு சாக்லேட் பேப்பரை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்குன்னா சாலையில் ஓரமாக போட்டு போயிடுவோம். எனக்கு தெரியும், எங்கள் தம்பி தங்கச்சிங்க ஒரே ஒரு சாக்லேட் பேப்பரை போடாமல் பேக்கெட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. என்னப்பா ஏற்கனவே குப்பையாக இருக்கும்ண்ணே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, நாம் அதை கடைப்பிடிக்கிறோன்னு பேக்கெட்டில் வச்சுட்டு போகிற தம்பி தங்கிங்க இன்னும் இருக்காங்க. நாங்கள் கூட தவறு செய்யலாம். அப்போது அதிகப்படியாக வந்து நாம் தமிழர் கட்சி கோட்பாட்டை கடைபிடிப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற அடிப்பட்ட தம்பிகள் தான். நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. அது அந்த அளவுக்கு விரவி இருக்கிறது.
நீங்கள் சொல்லுவாங்க அண்ணன் வந்து சீமான் தான் முன்னிலைப்படுத்திக்கிறாரு. கிடையவே கிடையாது. இங்கே கோட்பாடு தான். இங்கே எல்லாத்தையும் தாண்டி கோட்பாடு தான் நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியில் நான் அது பயணப்பட்டு என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். மேலே இருக்கிறவங்க, சில பொறுப்பில் இருக்கிறவங்க, சமீபத்தில் இப்போ வெளியே போனவங்கெல்லாம் அந்த கோட்பாட்டை ஒரு இழிவுபடுத்துகிற விதத்துலையோ இல்லை அதை சரியாக கடைபிடிக்காத விதத்துலையோ ஏற்பட்ட முரண்கள், இல்லை இப்படிலாம் முடியாதுங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாதுங்க, அப்படிலாம் இனிமேல் சும்மா பேசலாங்க, அப்படிலாம் பண்ணால் தேர்தல் வாக்கு அரசியல் பண்ண முடியாதுங்கன்னு சொன்ன காரணங்களோடு வெளியே போனவங்க கூட இருக்காங்க. இங்கே இருந்தால் வீண் தான்ப்பா, நமக்கு சும்மா இவனுங்க கொள்கையே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு பேசி கொண்டு போனவர்களும் இருக்காங்க. மேலே இருக்கிறவர்கள் கூட அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கே தவிர இந்த தமிழ் தேசியத்தை இந்த இயற்கை சார்ந்த கோட்பாடுகளை, இயற்கை வேளாண்மை பற்றியதை, ஆறுகளை காப்பாற்றுவது பற்றி, மலைகளை காடுகளை காப்பாற்றுவது பற்றி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோட கோட்பாடு இருக்குல்ல, அந்த கடைபிடிப்பை நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. மாறா இப்போ ஐயா விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர் ஒரு கோட்பாட்டை சொல்லணும், அதை அவர்களுடைய ரசிகர்கள் கடைபிடிக்கணும். ரசிகர்கள் சரியாக கடைபிடித்து அது தொடர்ச்சியாக செயல்படுத்துவார்கள்னா அவர்களை பார்த்து அவர்களை சார்ந்தவர்கள் அந்த கோட்பாட்டை கடைபிடிப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது தான் நம்ம பேச முடியும். அப்போ ஆகச்சிறந்த கோட்பாடை வந்து நாம் தமிழரை விட கொடுக்க முடியாதுன்னு நான் இன்றளவு நம்புகிறேன். ஒருவேளை அப்படி அவர்கள் கோட்பாட்டை கொடுத்தார்கள் என்றால், தாவேக்க கொடுத்தார்கள் என்றால் அதை பற்றி நம்ம பேசுவோம். வெறுமனே கோட்பாட்டை சொல்லுவது சிறப்பில்லை. ஏன்னா விஜய் வருகை வந்து ஒருபோதும் வந்து நாம் தமிழர் பாதிப்பில்லை, பாதிக்கவே பாதிக்காது. அதில் ஒன்றும் சொல்ல, ஒருவேளை பாதிக்குமானா ரொம்ப லீஸ்ட்டாக நாம் தமிழர் தான் பாதிக்கும். அதை விட கடுமையாக யாரை பாதிக்கணும்? திமுகவை நேரடியாக பாதிக்கும், அதிமுகவை நேரடியாக, பாஜகவை கடுமையாக பாதிக்கும். ஏன்னா அவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் திமுக ஒரு கோட்பாடு சொல்லும், கடவுள் மறுப்பை பற்றி பேசின கட்சியிலேருந்து வரும், ஆனால் கடவுள் சார்ந்த எங்கள் கட்சியில் 90 விழுக்காடுகள் இந்துக்கள் என்று பேசுவாங்க. இப்போ அதிலிருந்து இப்படி சொல்லுகிற நிலைப்பாடு சொல்லுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்குதுன்றது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து வெளியேறலாம். வெளியேறவங்க அப்போது யாருக்கு போவாங்கன்னா நாம் தமிழருக்கு வருவாங்க, அல்லது நீங்கள் சொல்கிற போல தாவேக்காக்கு போகலாம், விஜய் கட்சிக்கு போகலாம். இப்போ இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒரு தாக்கம் ஏற்படுமானால் அதில் ஒரு 0.5 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா ஏறுகிற விழுக்காட்டில் தான் வாய்ப்பு குறையுமே தவிர இருக்கிற விழுக்காட்டில் குறையாது. நிச்சயமாக 8.5ன்றது 15 விழுக்காட்டை தாண்டி தான் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போகும். அப்போ அதை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அப்போ அந்த வெற்றி குமரன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படுறேன். அதுலேருந்து போவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அவருடைய விருப்பம். அப்படி போக வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஏன் கருதுகிறார்னா அவர் ஒரு கட்சி கட்ட விரும்புகிறார், அந்த கட்சிக்கு ஆள் தேட விரும்புகிறார். அப்போ இங்கேருந்தே போகும்னா அவர் கட்சிக்கு யார் போய் சேருவா? அவரும் தமிழ் தேசியம் தான் பேச போகிறாரு. அவரே சொல்கிறாரு தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இங்கேருந்தே அங்கே போவாங்கன்னா அப்போ அவருடைய கட்சிக்கு யார் வருவா? அவர் கட்டவிருக்கிற கட்சிக்கு யார் வருவா? அப்போ யாருமே போக மாட்டாங்கன்றது பொருளாகும். அப்படி ஒரு ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பாரா? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இனியவள் ரஜினி இதிலிருந்து போனவங்களா இருக்கட்டும், இனியவள் ரஜினி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து வெற்றி குமரனாக இருக்கட்டும், மாற்று தமிழ் தேசிய கட்சியை வந்து உருவாக்குவோம், இதில் இருக்கிற சிக்கல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கும் அப்படின்றாங்க. விஜய் வருவதும் தமிழ் தேசியம்ன்றாங்க. அப்போ தமிழ் தேசியத்துக்கான முகமாக இங்கே நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க? நாம் தமிழர் மட்டும்தான் நிறுவி இருக்கு. பேசுவது அதற்கு முன்பும் பின்புமாக பல அமைப்புகள் பேசின, சில அமைப்புகள் செயல்பட்டன, சில கட்சிகள் முன்னின்றன, சில கட்சிகள் தாக்குப்பிடிக்கின்றன. அதில் ஒரு சில கட்சி தான் தாக்குப்பிடிச்சு இந்த 30 ஆண்டு கால தமிழ் தேசியம் பேசினவங்கள, தமிழ் தேசியம் வந்து 1940களிலிருந்தே பேசப்படுது. திராவிடர் கழகம் தோன்றிய காலங்களிலிருந்தே தமிழ் தேசியம் பேசப்படுது. ஆனால் பேசப்பட்ட மொத்த பரப்பிலும் சின்ன சின்ன அமைப்புகளாக தமிழை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி, தமிழ் பண்பாட்டை பற்றி அரங்க கூட்டங்களில் பேசுகிற அமைப்புகளாக இருந்தது. ஆனால் அந்த அமைப்புகள் எப்போதாவது போராட்ட களங்களுக்கு வந்தானே வரல. பொதுவாக தமிழ் மக்களுக்கான போராட்ட களங்களுக்கு வரல. தமிழ் சார்ந்த, மொழி சார்ந்த சில போராட்ட களங்களுக்கு, பண்பாட்டு சார்ந்த தாக்குதல் போது சில அமைப்புகள், அப்படி சில அமைப்புகளாக வந்தன. ஒரு சில கட்சிகள் மட்டும் கட்சியாக பதிவு செய்து கொண்டு தேர்தல் அரசியலுக்குள்ளேயும் வாக்கு அரசியலுக்குள்ளேயும் வந்தன. அதில் பல கட்சிகள் காணாமல் போயின, சில கட்சிகள் திமுகவோடு கரைந்தன, சில கட்சிகள் கலைக்கப்பட்டன. இன்றைக்கும் ஒரு சில கட்சிகள், 2 கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை நம்ம பேர் சொல்ல நான் விருப்பப்படல. அப்போ 2 கட்சி இருக்கு, அதில் ஒரு கட்சி குறிப்பிடும்படியாக ஒரு எம்எல்ஏ கூட வைத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர்களை தாண்டி ஒரு பெரிய வாக்கு வங்கியை, அதாவது பொலிட்டிக்கல் டர்ஃப்னுவாங்கல்ல, அதாவது அரசியல் ஆளுகை பகுதி, அதை வந்து அடைந்த ஒரு கட்சி இல்லவே இல்லை. தமிழ் தேசியத்தை பற்றி பேசி அடைந்த ஒரு கட்சி இல்லவே இல்லை. அதை 2009 தொடங்கி இயக்கமாக தொடங்கிய நாம் தமிழர் கட்சி 2016 வரைக்கும் வெறும் இயக்க மனப்பான்மையிலவே அதை செயல்படுத்திய நாம் தமிழர் கட்சி 2016க்கு பிறகு வாக்கரை அரசியலில் இறங்கி
நிரூபித்து நிறுவி இருக்கிறது. நிரூபித்துனா ஒரு அட்டெம்ப்டோட போல 1 4 6 8 வந்து நின்றுச்சு. அப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. உங்களுக்கு புரியுது? அதாவது இனிஷியேஷன்றது வேற, எஸ்டாப்ளிஷிங்கிறது வேற. எஸ்டாப்ளிஷ்னா ஒரு முறையும் போட்டிக்கு அழைக்கும் போதெல்லாம் போட்டியில நின்று நிரூபி காட்டுறோம், நிரூபிச்சு காட்டுறோம். இருக்கு, இன்னும் இருக்கு பாருங்க, இன்னும் 8. முதல்ல 1 தானே சொன்னேன், 1 இல்லை, இதோ பார் 3 4, இதோ பார் 4 இல்லை, இது 7, இதோ பார் 8 அப்படின்னு ஒரு முறையும் ஏறுமுகமாவே காட்டுறோம். அப்போ நிரூபித்திருக்கிற கட்சி, வைத்திருக்கிற கட்சி, செயல்படுத்துகிற கட்சி எது இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அவர் சொல்வது போல ஏதோ குறை இருக்குதுன்னு வச்சுப்போமே, அவர் கட்டுக்கிற அமைப்பில் குறை இல்லாமல் இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். எந்த கட்சியில் எந்த அமைப்பில் ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு இது இருக்குன்னு சொல்லுங்க. இப்போது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு நபரை சேர்க்கிற நபருக்கு நம்ம என்ன அமில பரிசோதனை நடத்த முடியும்? ஆசிட் டெஸ்ட் வச்சா சேர்க்க முடியும்? இல்லை எதுனா ரிட்டன் எக்ஸாம் வச்சு எழுத முடியுமா? ஐயா, நான் உங்கள் கட்சியின் கொள்கையில் பால் ஈர்க்கப்பட்டிருக்கேன், தமிழ் தேசியத்தை நோக்கி வாக்கு அரசியலில் நான் இயங்க விருப்பப்படுறேன், என்ன இணைச்சிக்கணும், இணைச்சிக்கிறோம். ஒருத்தருக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு போலீஸ் லோக்கலில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, யார் யாரெல்லாம் வழக்கு இருக்குன்னு பாருங்கள், யார் யாரும் நடத்தை சான்றிதழ் கொடுங்க, அஃபிடவிட் வாங்கிட்டு நம்ம கட்சியில் இணைக்க முடியும்? சரி, அப்படி எந்த கட்சியாவது இன்றைக்கு நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு கட்சியாவது அப்படி ஏதாவது ஒப்புதல் வாங்கி அஃபிடவிட் வாங்கி சேர்த்துருக்குற கட்சியில் அது நடைமுறையா? அப்போது ஏன் கான்ஸ்டியூஷனே சொல்லலை, நீங்கள் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரில் தான் கட்சியில் ஆளை சேர்க்கணும்னு சொல்லலை. அப்படி சேர்க்கும்பொழுது காரண காரியங்களோடு சேர்க்கிறவங்க, பதவி வேண்டும் என்று சேர்க்கிறவர்கள், இந்த பதவி வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் என்று சேர்கிறவர்கள், அல்லது வேறு தவறான நடத்தை உள்ளவர்கள் கூட அதில் சேர்ந்திருக்க கூடும். அது இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் ப்ராபபிள். அப்படிதான் இருக்க முடியும். அப்படி இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு பிழை செய்தால், பிழை செய்தவர்களை நீக்க நாங்கள் கடமைப்பட்டோம். முதல்ல கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அண்ணன் கண்டிப்பையும் தாண்டி அதை நடக்குது, தொடர்ச்சியாக செயல்படுத்துறாங்கன்னா தண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறாங்க. தண்டிக்க கடமைப்படும் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. தேவை ஏற்பட்டால் இப்போ இந்த சமீபத்தில் நடந்த ஒரு சூழல் போல குற்றவாளி இங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம அதை காட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். இங்கே இருக்கிறாங்க, ஏன்னா அது நம்ம கட்சி பிள்ளையாக இருந்தாலும் அது செய்த தவறுனா தண்டனைக்கு உட்பட வேண்டியவன்னு நம்ம அறத்தின்படி கருதுகிறோம். அப்போ அதன்படி நம்ம செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இதை போலவே ஐயா வெற்றிக்குமரன் அவர்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பொட்டன்சி டெஸ்ட் மாதிரி பல டெஸ்ட் எடுத்து வெர்ஜினிட்டி டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் வாங்கி சேர்க்க முடியுமா? அப்போ அப்படி நிகழ்மா? அப்படி நிகழ்ந்து விடுகிறது. நிகழும்போது சரிப்படுத்த நம்ம கடமைப்படுத்துகிறோம். இப்போது 37 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 37 லட்சம் பேர் விரும்பி வாக்களிச்சிருக்கிறான். அவர்களுடைய நடத்தை பற்றி யார் சான்று அளிக்கிறது? அவர்கள் எல்லாம் சரியான நடத்தி விடுறது நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் இந்த நோக்கி அவருக்கு இருக்கு. நான் இப்படி கூட கேட்கிறேங்க, ஒரு நடத்தை சரியில்லாதவர், அது நடத்தை தவறியவர், அவருக்கு தமிழ் தேசியத்தை நோக்கி இந்த நாடு நகர வேண்டும், அல்லது மக்கள் இங்கே இன்புற வாழ வேண்டும், இங்கே லஞ்சம் ஊழல் இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் ஒரு திருடனுக்கு இருக்கக்கூடாதா? ஒரு குடிகாரனுக்கு இருக்கக்கூடாதா? ஒரு புகைப்பவனுக்கு இருக்கக்கூடாதுன்னா இருக்குதானே இருக்கு. அவன் வேணா தவறான இருக்கலாம், அவன் கொண்ட கோட்பாட்டில் அழுக்கு பழுத்து இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி இருப்பவனுக்கு எல்லாருக்கும் பயணிக்க இடம் உண்டானா பயணிக்க இடம் உண்டு. ஆனால் நீங்கள் சரியான நடத்தையோட ஒழுங்கான நடத்தையோடு நடக்கும் பொழுது நீங்கள் பயணிக்கலாம். நடத்தை தவறும்போது நீங்கள் வெளியே போய் நின்றுங்க, வாக்களிங்க, ஆதரவளிங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் குறைவை ஏற்படுத்திடக்கூடாது. அப்படியே காணப்படும் போது நாங்கள் நீக்கிறோம். அது யாருக்காக இருந்தாலும் பொருந்தும், அதை நம்ம செய்கிறோம். அப்போ ஐயா வெற்றிக்குமரன் அவர்கள் இதன் மூலம் என்ன சொல்ல விருப்பப்படுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவருக்கு அது தேவையாக இருக்கு. ஏனென்றால் நான் விட்டு ஆட்கள் போகணும்னு அவர் நினைக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் வெளியே வந்துட்டார்ல, கட்சியும் தொடங்க போறார். அவர் வெளியேறினார்ல. ஏன் வெளியேறினார்? இது சரியில்லைன்னு சொல்லி வெளியேறினார்ல. அப்போ சரியில்லைன்ற எண்ணத்தை அப்படியே பேசியபடி சொல்லிவிட்டு வெளியேறியபடி நிறுவனத்துக்கு முயற்சி பண்றாரு. அதை தாண்டி உண்மை இல்லை. இப்போ அவர் வெளியேறிய பிறகு வாக்கு குறைந்து விட்டதா? ஒன்றும் இல்லை. நீங்க அதனால ஒன்றும் அவர் இன்னொன்று சொல்றேங்க, நான் இல்லாவிட்டாலும், யார் இல்லாவிட்டாலும், எந்த தொண்டர் இல்லாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி இயங்கும், நடந்து போயிட்டே இருக்கும். ஏனென்றால் நான் பார்க்கிறேன், உறுதியாக அது கோட்பாட்டு அளவில் இயங்குகிற கட்சி. கோட்பாட்டில் 100 விழுக்காடு அதை கடுமையாக கடைப்பிடிக்கல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லை அவ்வளோ கடுமையாக கடைப்பிடிக்க முடியாது, எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் மனிதர்கள் தானே, கொஞ்சம் நெகிழ்ச்சி வேணும், தவறு பண்ணுறவங்கள கொஞ்சம் மன்னிக்கலாம் அப்படின்ற கோட்பாடுடையவங்க இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்கல்ல, தமிழ் ஃபண்டமெண்டலிஸ்ட்டும் அதுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லை ஒரு விடுதலை புலிகள் அமைப்பை போல நடத்த வேண்டும், அப்படி ஒரு கட்டுப்பாடு நடத்த வேண்டும், அப்படி ஒரு கருத்து இருக்கு. அப்போ இதுக்குள்ளேயே பலவிதமான கருத்துக்கள் எந்த அமைப்புக்கும் இருக்க தான் செய்யும். அதை நம்ம முரண்பட்டு கொண்டு அதை சரி செய்கிற முயற்சியில் ஏற்படலாம். மாறா நீங்கள் வெளியே போய் பேச போறீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தில் இருந்த வரைக்கும் உயர்ந்தவர்கள் என்று பேசிவிட்டு வெளியேறி பெறுவர்கள் நீங்கள் அவர்களை பற்றி சரியா தவறு என்று பேசுவதற்கு சமமானதுன்னு நான் பார்க்கிறேன்.
அதே பிள்ளைகளை தான் நீங்கள் தூக்கி உச்சி மோந்து கொஞ்சனீங்க, அதே மனைவியோடு தான் நீங்கள் காதல் பண்ணீங்க, கல்வி பண்ணீங்க. வெளியில் சென்ற பிறகு நீங்கள் குடும்பத்தை விட்டு போய்விட்டீர்கள் என்ற காரணத்துக்காக அவர் வந்து நடத்தை தவறானவர், என் பிள்ளைங்களாம் தருதலைங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நிலைப்பாடு இல்லை, நீங்கள் குறை சொல்வதற்காக எதையும் பேச தயாராக இருக்கிறீர்கள் என்ற பார்வை தான் நான் பார்க்கிறேன். அது வெளியிலிருந்து போனவர்கள் யார் குறை சொல்லுபவர்களாக இருந்தாலும் அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த விஷயத்தில் வெற்றிக்குமரனோ அல்லது வேறு எவரோ அவர்களுக்கு இப்படி இருப்பது வசதியாக இருக்கும், இப்படி குறை பேசினா நல்லா இருக்கும், இப்படி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனா அது அவர்களுக்கு மனநிறைவாக இருக்கும், ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் இல்லை அது இருக்கும், தன்னோடு தான் எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதாக இருக்கும். அதை நோக்கி சொல்லப்படுகிற கருத்துக்கள் தான் தவிர அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. நான் உறுதியாக சொல்கிறேன், இது நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க கோட்பாட்டில் இயங்குகிற கட்சி. யார் தவறு செய்தாலும் சக்கை எப்படி சாரை பிழிந்து கொண்டு சக்கை ஒரு ஆளை வெளியே தள்ளிவிடுமோ அதுபோல் யார் கோட்பாட்டை இழக்கிறார்களோ அவர்களை வெளியே தள்ளிவிடும் நாம் தமிழர் கட்சி. அப்படிதான் அது வந்து நீங்கள் அண்ணன் தலைமை இந்த பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் பார்க்கலாம். இதற்குள்ளவே ஒரு சிஸ்டம் இருக்குது. திஸ் இஸ் ஆர்கானிக் பார்ட்டி, இயற்கையாக என்கிற கட்சி. இந்த கட்சி யார் அந்த கோட்பாட்டுக்குள்ளே வரலையோ தானாக வெளியே தள்ளிவிடும், துப்பிவிடும், இல்லை அவர்களை வெளியேறிடுவார். அந்த சூழ்நிலைக்கு வரும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு இதில் ஒன்றும் ஐயப்பாடோ குழப்பமோ இல்லை. கருத்துக்களை பகிர்ந்தும் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி.